ஸோ உங்களுக்கு சயாட்டிக்கா இருக்குது, ஸ்லிப் டிஸ்க் அதற்கான ட்ரீட்மெண்ட் செய்கிறீங்க, எக்ஸசைஸஸ் செய்கிறீங்க. பட் இருந்தாலும் உங்களுடைய சயாட்டிக்காவில் பெருசாக நிவாரணம் இல்லைன்னா ப்ராபப்ளி உங்களுக்கு பைரிஃபார்மஸ் சிண்ட்ரோமோ இல்லை சாக்ரோயிலிட்டிஸோ இருக்கலாம். ஏன்னா சாக்ரோயிலிட்டிஸோட ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்லிப் டிஸ்க் ட்ரீட்மெண்ட். ஸோ இதுக்கும் சில எக்ஸசைசஸ் இருக்குது. இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லிப் டிஸ்க்கு நீங்கள் பண்ணுற எக்ஸசைஸ்க்கும் இதுக்கும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நிறைய பேர் என்கிட்ட வருவாங்க சயாட்டிக்கா ப்ராப்ளம் இருக்குன்னு, பார்த்தா அவங்களுக்கு சாக்ரோயிலிட்டிஸாக இருக்கும். ஸோ அதற்கு தேவையான எக்ஸசைஸ் ஃபியூ வீக்ஸ் செஞ்சதுக்கப்புறம் அவங்களோட சயாட்டிக்கா கம்ப்ளீட்டாக குணமாகுது. இது ஈஸியாக மிஸ் பண்ணுற ஒரு டயக்னோசிஸ். அதனால தான் இதை பற்றி ஒரு வீடியோ பண்ணலான்னு நினச்சேன். ஓகே, ஸோ இப்போ சயாட்டிக்கா இருக்குது, இது சாக்ரோயிலிட்டிஸ்னால வருதா இல்லைனா எனக்கு ஸ்பைன்லேருந்து வருதா, அது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? டாக்டர் தான் கன்சல்ட் பண்ணுமான்னு கேட்டால் எஸ், டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம். பட் நீங்களே கூட ஒரு சில விஷயங்கள் மூலமாக இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஸோ சாக்ரோயிலிட்டிஸ்னால வர சயாட்டிக்கா பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக உங்களுடைய நடுமுதுகில் இல்லை, நடுமுதுகுலேருந்து கொஞ்சம் சைடில் 2 பக்கமும் ஏதாவது ஒரு பக்கம் மட்டும் இருக்கும். நடுமுதுகில் யூஸ்வலாக பெயின் இருக்காது. பட்டக்ஸுக்கு கொஞ்சம் மேல் ஏரியாவிலேருந்து பெயின் ஆரம்பிக்கும். நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா சிலருக்கு அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன குழி, கணத்தில் குழி விழுற மாதிரி அந்த இடத்துல ஒரு சின்ன குழி இருக்கும், டிம்பிள் ஆஃப் வீனஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த எக்ஸாக்ட்லி அந்த பாயிண்டில் உங்களுக்கு பெயின் இருக்குன்னா ப்ராபப்ளி அது சாக்ரோயிலிட்டிஸ் பெயினாக இருக்கலாம்.